ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல் விக்னேஷ். ஸோ ஃபைனலி ஏஎல்பியோட டிவி அண்ட் மெடிக்கல் ஷெடியூல் ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சிச்சு இல்லையா, ஒவ்வொரு ஜோனா வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே செக்க செலெக்ஷன்ஸ். ஸோ மறுபடியும் அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வீடியோல நான் ஏஎல்பியோட டிவி அண்ட் மெடிக்கலை பத்தி A to Z இன்ஃபர்மேஷன், அதாவது இதுக்கு மேல அவங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காது, அந்த மாதிரியான ஒரு வீடியோ மேக் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோவும் தாண்டி வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஒரு ஸ்பெஷல் வாட்ஸ்அப் குரூப்பும் கிரியேட் பண்ணியிருக்கேன் நம்ம செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே. ஸோ பெரிய பெரிய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு அவங்களுக்கு, அதுலயுமே நீங்க டீட்டெயிலா கேட்கலாம். அண்ட் ஏஎல்பின்னு மட்டும் இல்லை, நீங்க ரயில்வேல எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி டிவி அண்ட் மெடிக்கல் அட்டன் பண்ண போறீங்கனாலுமே இல்லை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலுமே உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம், A1 மட்டுமே மாறும் ஹை ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சம்திங் பர்சனலா நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதாவது இந்த ஏஎல்பி செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினா நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா தூங்குங்க. ஓகேவா, நல்லா தூங்குங்க. ரொம்ப பெரிய விஷயம் இது. ஸோ எந்த அளவுக்கு உங்க கண்ணை நல்லா பார்த்துக்க முடியுமோ பார்த்துக்கோங்க. மொபைல், ஜென்ரலா ஸ்கிரீன், பிசி இல்ல டிவி எல்லாமே, மொபைல் மட்டுமே இல்லை, டோட்டலா ஸ்கிரீன்னு சொல்றேன். ஸோ டிவி அதிகமாக பார்க்குறதோ, சிஸ்டம், மொபைல் கம்மி பண்ணுங்க. நைட்டு சீக்கிரமா தூங்குங்க, காலையில் லேட்டாக கூட எழுந்துக்கோங்க. சூப்பர், ஓகேவா? ஏன்னா மெடிக்கல் நடக்க போது ரொம்ப சீக்கிரம் ஷெடியூல்லாம் வந்துருச்சு இல்லையா? ஸோ இருக்கக்கூடிய இந்த 10 to 15 days உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். இன்ஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட். உடனே கேரட் சாப்பிட்றதுனால, உடனே ஃபிஷ் ஆயில், ஃபிஷ்லாம் எடுத்துக்கிறதுனால ஐல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்காது. ஓகேவா? பட் நல்லா ஸ்லீப் பண்ணுங்க, டயர்ட் ஆகாம இருங்க, நல்லா தூங்குங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு கிரீன் கலர் பாருங்க. இது நான் இப்போ ரீசெண்டா ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போனேன், கண்ணு ரொம்ப எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ டாக்டர் எனக்கு சஜஸ்ட் பண்ணது, ஸோ எவ்வளவு நேரம் நீங்க ஒர்க் பண்ணீங்கனாலும் ஸ்க்ரீன் பார்த்தீங்கனாலும் சரி, அப்பப்போ ஒரு ஒரு பிரேக் மாதிரி எடுத்துட்டு கிரீன் பாருங்க. அது கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய பெயிண்ட் இல்ல புல்லு பாக்குற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு கிரீன் ஸ்கிரீனை போட்டுட்டு நீங்க அதை பாக்குறத மாதிரியா இருந்தாலும் சரி பாருங்க, ரொம்ப ரிலாக்சிங்கா இருக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நல்லா கண்ணை சிமிட்டுங்க, ஒரே மாதிரி வச்சிருக்காதீங்க, ட்ரைனஸை குறைக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இங்க ஸ்டார்டிங்லேயே நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். சின்ன விஷயம், பட் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஓகேவா? ஸோ மறக்காம நம்ம சேனல்ல இன்னும் நீங்க ஜாயின் பண்ணலன்னா கீழே கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். ஃபார் ஆல் டீடைல்ஸ், அனௌன்ஸ்மெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்ஸ் இது எல்லாமே இங்கே அவைலபிளா இருக்கு. அண்ட் மறக்காம நம்ம ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரம் பிளே ஸ்டோர். ஓகேவா? டவுன்லோட் பண்ண பிறகு லாகின் பண்ணிட்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸ்குள்ள போங்க. கிட்டத்தட்ட 170 பிடிஎஃப்ஸ்க்கு மேலே இருக்கு. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃபார் ஆல் தி எக்ஸாம்ஸ். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸை பத்தி சொல்லிடுறேன். ஸோ முன்ன மாதிரி இல்லாம இப்போ சில வருஷங்களா இவங்க இந்த ஆன்லைன்ல அப்லோட் பண்றதையுமே ஒரு ப்ரொசீஜரா வச்சிருக்காங்க. சம் இயர்ஸ் பிஃபோர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல அப்லோட் பண்றதுலாம் இல்லை, டைரக்ட் டிவி கூப்பிடுவாங்க, அங்கேயே உங்களோட டிவி கம்ப்ளீட் ஆயிரும். பட் இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்லோடிங் ஆஃப் சாஃப்ட் காப்பீஸ் அண்ட் பர்சனல் டேட்டா அண்ட் போர்ட்டல், அதுக்கப்புறம் ஹார்ட் காப்பீஸ் ஃபார் டிவி. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு வெப்சைட் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஆக்டிவேட் ஆயிடும். ஆன பிறகு அதுக்கு தனியா ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ ஆர்ஆர்பியோட வெப் போர்ட்டல், அந்த வெப் போர்ட்டல்ல அவங்க சொல்லுவாங்க ரெலவென்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்னு. அந்த ஃபீல்ட் இருக்கும். நம்ம எப்படி அப்ளை பண்ணும்போது ஒவ்வொன்றா அப்ளை பண்ணுவோம் இல்லையா? போட்டோகிராஃப் அப்லோட் பண்ணுவீங்க, சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஸ்கேன்டு காப்பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும், சாஃப்ட் காப்பீஸ் அப்லோட் பண்ணணும். இதை பத்தி தனியா சொல்லணும். ஸோ இப்போதைக்கு வெறுமே நான் இதை பத்தி ஒரு டைட்டில் மட்டும் எடுத்துக்கிறேன். தென் ஹார்ட் காப்பீஸ் கண்டிப்பா தேவை. அது ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிட்டா மட்டும் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஆன்லைன்ல அப்லோட் பண்றதை தாண்டி நீங்க டிவி வந்து ஆர்ஆர்பி சென்னையில உங்களுக்கு நடக்கும். ஓகே, ஸோ இதுதான் அந்த டீட்டெயிலா கொண்டு வந்திருக்கேன். எல்லாத்தையுமே டீட்டெயிலா கொண்டு வந்திருக்கேன். அதாவது இந்த மாதிரி ஒரு வீடியோவே யூடியூப்ல இருக்குமான்னு தெரியல. ஸோ எல்லாத்தையுமே தியரியாவும் கொண்டு வந்திருக்கேன், ப்ராக்டிகலாவும் எக்ஸ்பிளைனும் பண்றேன். இந்த லிங்க் ஆக்டிவேட் ஆகும் for uploading latest photo, signature, identification marks, Aadhaar number, nicely scanned all relevant original documents like education, caste, NOC இருக்கிறவங்களுக்கு மட்டும். இது எல்லாமே எல்லாருக்குமே அவைலபிளா இருக்காது. ஓகேவா? ஆல்ரெடி ஒர்க்கிங்கா இருக்கிறவங்க, கவர்மெண்ட் செக்டர்ல அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸெட்ரா under 300 KB size PDF will be provided on the official website of RRBs 10 days prior to the scheduled DV date. So DV date வரட்டும், அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி இந்த போர்ட்டல் விடுவாங்க, நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்றேன். சரியா? டோன்ட் வரி. ஸோ இதை பத்தி நம்ம இப்போதைக்கு விட்டுருவோம். இட்ஸ் அட்வைஸ் டு ஃபாலோ ஆல் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ரீட் FAQs provided on the portal and upload. ஸோ இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். Candidates shall first upload their Aadhaar card,
passport size photograph, signature and 2 identification marks. Thereafter, candidate shall upload the following required documents. ஸோ இது எல்லாமே நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஈகால் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா கேட்கறாங்க. கேண்டிடேட் ஃபாயில் எல்லார்கிட்டையும் இருக்காது. கேண்டிடேட் ஃபாயிலுங்கிறது நீங்க ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதும் போது டிக்ளரேஷன்லாம் எழுதின உடனே உங்களோட ஈகால் லெட்டர்ல பாதி கிழிச்சு அவங்க எடுத்துப்பாங்க இல்லையா, அதுல ஒரு பார்ட் வந்து உங்ககிட்ட கொடுத்துருவாங்க இல்லையா, அதுதான் ஃபாயில். ஸோ நீங்க அந்த ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதி அவங்களுக்கு கொடுக்குறீங்க இல்லையா ஒரு ஃபாயில், அது உங்களோட டிவில அவங்க கிட்ட இருக்கும். டிவி செக் பண்ணும்போது நீங்க ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் இல்லையா, 3 ஸ்டேஜ்லயுமே நீங்க ஹேண்ட் ரிட்டனா எழுதி கிழிச்சு அவங்க கிட்ட கொடுத்த ஃபாயில் அங்க இருக்கும். ஸோ எல்லாத்துலயும் ஹேண்ட் ரைட்டிங் ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ இதுல ஒரு மாதிரி அதுல ஒரு மாதிரி இருக்கா, ஏன்னா எல்லாத்துலயுமே நீங்க ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்ல டிக்ளரேஷன் எழுதிருப்பீங்க. இல்ல ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்ல இல்லாம நான் தனித்தனியா எழுதிருக்கேன் ப்ரோ, அதுவும் ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம், சரியா. பட் எல்லாத்துலயுமே ஓரளவுக்கு ஒன்னா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதுவுமே ஒரு வெரிஃபிகேஷன். ஸோ நிறைய பேருக்கு இதுவே தெரியாது. ஈகால் லெட்டரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா எல்லாருமே டவுன்லோட் பண்ணிருப்பீங்கல்ல, உங்களோட ஃபைல் மேனேஜர் எல்லாம் போய் செக் பண்ணுங்க. எல்லாருமே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட்டுக்கு போகும்போது அதை அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லையா, கடைக்கார அண்ணா கிட்ட வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லை மெயில் பண்ணியோ தான் எடுப்போம். ஸோ கண்டிப்பா ஈகால் லெட்டர் எல்லாருமே வச்சிருப்பீங்க. ஏன்னா இப்போ அந்த லிங்க்ல போனா டவுன்லோட் பண்ண முடியாது. டவுன்லோட் பண்ண முடியுமான்னு தெரியல, இப்போ ஸ்கோர் கார்டு தான் காட்டுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது கேட்டிருக்காங்க. சப்போஸ் இல்லவே இல்லாத பட்சத்துல ரொம்ப வரி பண்ணாதீங்க. இவ்வளவு தூரம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஆர்ஆர்பி சென்னையிலையும் நீங்க டிவி போகும்போது உங்களை ரிஜெக்ட் பண்ணுங்கிறது அவங்க எய்மா இருக்காது, சரியா. அதை நான் ஃபர்ஸ்டே சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த கட்டத்துல எல்லாருக்குமே ஒரு பயம். எல்லாமே கரெக்டா இருந்தாலும் நீங்க 100% ஹெல்த்தியாவே இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல போகும்போது ஐபிபியா இருக்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. அதெல்லாம் நானும் தாண்டி தான் வந்தேன். 2020 ரொம்ப பயமா இருக்கும், அந்த மாதிரி சொல்றேன். ஸோ டோன்ட் வரி, பயப்படாதீங்க, ஃப்ரீயா இருங்க. இல்லைனா கூட பாத்துக்கலாம், அங்க நீங்க பேசிக்கலாம், சரியா. அதனாலலாம் ரிஜெக்ஷன் பண்ண மாட்டாங்க. தென் சர்டிபிகேட்ஸ் அண்ட் மார்க் ஷீட்ஸ் ஆஃப் மெட்ரிகுலேஷன் 10th கிளாஸ் இது எல்லாமே சிங்கிள் பிடிஎஃபா ரெடி பண்ணி வைங்க இவங்க கொடுத்த கேபில, ஓகேவா. நான் அப்லோட் பண்றேன் வீடியோ, இதை பத்தியும் அப்லோட் பண்றேன். பட் இஃப் பாசிபிள் நீங்களாவே என்ன பண்ணணும், எல்லாமே அண்டர் 300 KB சைஸ்ல இருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணி நல்லா கிளீனா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. டிரைவ்ல இல்ல பிசில ஒரு ஃபோல்டர்ல போட்டோ வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரியா. இது அவங்களே கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை பத்தியே தனியா பேச போறேன், நிறைய டவுட்ஸ் இருக்கு, சரியா. Candidates belonging to OBC and EWS categories shall upload their community certificate valid as on the date of online application submission as well as current valid certificate combined in a single PDF. So என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, at the time of நீங்க அப்ளை பண்ணிருக்கும் போது சர்டிபிகேட் வச்சிருப்பீங்க இல்லையா, அதோட வேலிடிட்டி இப்ப முடிஞ்சிருக்கும். 6 மாசத்துலயே முடிஞ்சிடும் வேலிடிட்டி. புது சர்டிபிகேட் கண்டிப்பா எடுக்கும்போது பழைய ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட்டும் இருக்கிற மாதிரியும் இப்போ அந்த கரண்ட் வேலிட் சர்டிபிகேட்டும் கம்பைன் பண்ணி ஒரே பிடிஎஃபா வைங்கன்னு சொல்றாங்க. பரவாயில்ல, இப்போ வேலிடா இருக்கிற ஓபிசி சர்டிபிகேட் ஒரு அதர் கம்யூனிட்டி சர்டிபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை பத்தி தனியா பேச போறேன், சரியா. இப்போதைக்கு இது போதும். இன் கேஸ் ஆஃப் எனி ஸ்பெல்லிங் discrepancy in the name of the candidate, father's name, mother's name, or in any other document, an affidavit to this effect shall be uploaded. So எல்லாருக்குமே எல்லா டாக்குமெண்ட்லயும் பக்காவா எல்லா நேமும் இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா. அதுலயே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா, இல்லவே இல்லை. ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், அப்பா பேர்ல வந்து ஸ்பேஸ் இருக்கு, இதுல வந்து ஸ்பேஸ் இல்ல இனிஷியல் முன்னாடி வந்துச்சு, இனிஷியல் பின்னாடி வந்துச்சு, அப்பாவோட நேமே ஒரு லெட்டர் இதுல இல்லாம இருக்கு, அதுல இருக்கு, அப்படிங்கிற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு வரும். நீங்க மட்டும் இதுல தனி இல்ல, ரிஜெக்ட் பண்ணிட மாட்டாங்க, கவலைப்படாதீங்க, சரியா. என்ன ப்ரொசீஜர், அதுக்கு நீங்க அஃபிடேவிட் எடுக்கணும். இப்போ ஒரு டாக்குமெண்ட்ல மட்டும் வேற மாதிரி இருக்கு, மற்ற டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாம் சேமா இருக்கு அப்படிங்கும் போது எஸ்பெஷலி அவங்க பாக்குறது உங்களோட மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட். அது 10th இருக்கலாம் இல்ல 12th இருக்கலாம், சரியா. ஸோ அதுல இருக்கிற மாதிரி ஏதாவது சின்ன மிஸ்டேக் இன்னொரு டாக்குமெண்ட்ல இருக்கு அப்படின்னா அஃபிடேவிட் வாங்கிக்கோ. அஃபிடேவிட் அப்படிங்கிறது உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கூட ஒரு ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா நோட்டரி பப்ளிக் இருப்பாங்க இல்லையா, நிறைய நோட்டரி பப்ளிக் இருப்பாங்க, கோர்ட் வெளியெல்லாம் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி நான் அஃபிடேவிட் வாங்கணும்னு சொன்னீங்கன்னா அவங்களே எடுத்து விட்டுருவாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் அதையுமே ரெடி பண்ணி வைங்க, ஏன்னா இதையுமே அப்லோட் பண்ணுங்கிறாங்க. அப்போல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல அப்லோட் பண்ற ப்ரொசீஜர் இல்லை, பட் இப்பெல்லாம் இந்த மாதிரி இருக்கு, சரியா. ஸோ அஃபிடேவிட் வாங்கிக்கோங்க. சப்போஸ் அஃபிடேவிட்டே வாங்க முடியல, ரொம்ப கடைசியில டிவி டக்குன்னு வந்துருச்சு ப்ரோ, டிவி அங்க போவீங்க, அவங்க கிட்ட பேசி அவங்க சம் டைம் கொடுப்பாங்க, அப்போ அஃபிடேவிட் சப்மிட் பண்ணிருங்க, சரியா. டிப்ளமா பா டிகிரி and all related mark sheets shall be uploaded in a single PDF. ஸோ இதுவுமே
ஆன்லைன் ப்ரொசீஜரே பெருசா இருக்கு பாத்தீங்களா. அடுத்துதான் நான் ஆஃப்லைனே போறேன். அபார்ட் ஃப்ரம் த அபவ் இஃப் எனி அதர் சர்டிபிகேட், இது இல்லாம நீங்க வேற ஏதாவது கேட்டகரி கீழே வந்தீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ரெடியா இருக்கணும். கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு கீப் ஆல் ஸ்கேன்டு காப்பீஸ் இன் தேர் கூகுள் டிரைவ் ஆர் பென் டிரைவ் ஆல்சோ. இது எல்லாமே அஃபிஷியலா நோட்டிபிகேஷன்ல இருந்து எடுத்த பாயிண்ட்ஸ், அவங்களே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, கூகுள் டிரைவ்லயோ இல்ல பென் டிரைவ்லயோ சேவ் பண்ணி வைங்க இந்த பிடிஎஃப், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஸோ நான் என்ன சொன்னனோ அது அப்படியே தமிழ்ல இருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக. ஸோ அந்த மேல கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த போர்ட்டலில் புதிய புகைப்படம், கையொப்பம், அடையாள குறிகள், ஆதார் எண் மற்றும் கல்வி, சாதி, என்ஓசி, பணி அனுபவம் போன்ற அனைத்து தொடர்புடைய அசல் ஆவணங்களையும் 300 KB அளவுக்கு கீழாக நன்கு ஸ்கேன் செய்யப்பட்ட பிடிஎஃப் கோப்புகளை பதிவேற்றுவதற்கான இணைப்பு ஆர்ஆர்பியின் அதிகாரப்பூர்வ இணையத்தில் டிவி தேதிக்கு 10 நாட்கள் முன்னர் வழங்கப்படும். இந்த போர்ட்டலில் வழங்கப்பட்டுள்ள அனைத்து வழிமுறைகளையும் பின்பற்றவும், அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகளையும் படித்து தேவையான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக பதிவேற்றுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. விண்ணப்பதாரர்கள் முதலில் தங்களின் ஆதார் அட்டை, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், கையொப்பம் மற்றும் 2 அடையாள குறிகள் ஆகியவற்றை பதிவேற்ற வேண்டும். அதன் பிறகு விண்ணப்பதாரர்கள் கீழ்காணும் தேவையான ஆவணங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறையின்படி பதிவேற்ற வேண்டும். கணினி அடிப்படையிலான தேர்வில் சிபிடி போது வழங்கப்பட்ட அழைப்பு மடல், தென் 10ஆம் வகுப்பு மெட்ரிகுலேஷன் சான்றிதழ் மற்றும் மதிப்பெண் பட்டியல் இரண்டும் ஒரே பிடிஎஃப் கோப்பாக. 3வது சமூக சான்றிதழ் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், ஓபிசி மற்றும் இடபிள்யூஎஸ் வகையை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் விண்ணப்பம் சமர்ப்பித்த தேதியில் செல்லுபடியாகும் சமூக சான்றிதழையும் தற்போதைய செல்லுபடியாகும் சான்றிதழையும் ஒரே பிடிஎஃப் கோப்பில் இணைத்து பதிவேற்ற வேண்டும். விண்ணப்பதாரரின் பெயர், தந்தை பெயர், தாய் பெயர் அல்லது வேறு எந்த ஆவணத்திலும் எழுத்துப்பிழை, பெயர் மாறுபாடு இருப்பின் அதை தெரிவிக்கும் ஒரு சத்திய பத்திரத்தை அஃபிடவிட் பதிவேற்ற வேண்டும். டிப்ளமா பட்டம் மற்றும் தொடர்புடைய அனைத்து மதிப்பெண் பட்டியல் ஒரே பிடிஎஃப் கோப்பாக பதிவேற்ற வேண்டும். மேலே குறிப்பிட்டவை தவிர வேறு எந்த சான்றிதழ்கள் ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டுமெனில் அவை கூடுதல் ஆவணங்கள் அதுல இருக்கும். சரியா, இது இல்லாம அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் நீங்க வேற ஏதாவது அப்லோட் பண்ணோம், அந்த கேட்டகரி கீழே வரீங்க அப்படின்னா அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல நீங்க அப்லோட் பண்ணுங்கிறாங்க. அதை நான் உங்களுக்கு டீடைலா மேக் பண்றேன், வீடியோ மேக் பண்றேன். ஓகே, ஸோ அனைத்து ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களையும் விண்ணப்பதாரர்கள் தங்களின் டிரைவ் அல்லது கூகுள் டிரைவ் அல்லது பென் டிரைவில் வைத்திருப்பது நல்லது. அவங்களே சொல்லியிருக்காங்க, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, அது யூஸ் ஆகும். தென் நீங்க என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணும், அது எல்லாருக்குமே டவுட் இருக்கும். சரியா, ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் ஒரு செட், அது இல்லாம 2 செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ். எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ 10th மார்க் ஷீட் உங்ககிட்ட இருக்கு. சரியா, அந்த 10th மார்க் ஷீட் என்னது ஒரிஜினல், அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு ஃபைல்ல. சரியா, 2 ஃபைல் போடுங்க, நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒரு ஃபைல்ல ஒரிஜினல் எல்லாம், இன்னொரு ஃபைல்ல 2 ஜெராக்ஸ் காப்பீஸ் செல்ஃப் அட்டஸ்டட். செல்ஃப் அட்டஸ்டட் என்ன, ஜெராக்ஸ் காப்பிலையும் உங்க சைன் நீங்க போட்டிருக்கணும். ரெடியா கொண்டு போயிருங்க, அங்க போய் எதையும் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஃபைல் எல்லாத்தையுமே கொஞ்சம் ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணுங்க. அவங்க கேட்கும் போது அடுத்தடுத்து அழகா எவ்வளவு சீக்கிரமா நீங்க கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட டிவி ஈஸியா முடியும். இல்ல அந்த நேரத்துல எந்த சர்டிபிகேட்டும் எந்த ஆர்டர்ல வச்சுனே தெரியாம அங்க போய் டேபிள் முன்னாடி எல்லா பேப்பரையும் போட்டு ஒரு வழி பண்ணிட்டீங்கன்னா மொத்தமா கொலாப்ஸ் ஆயிடும் இல்லையா, அவங்க மைண்ட் செட்டும் ஒரு மாதிரி ஆயிடும். ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. 2 தனித்தனி ஃபைல் போட்டுக்கோங்க, இல்லையா தேவைப்பட்டா 3 ஃபைல் கூட போட்டுக்கோங்க. ஏன்னா சில சமயம் எல்லா டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போவோம், அவங்க ஆப்டா என்னென்ன தேவையோ அதை மட்டும் கேட்டு ஈஸியா டிவியை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்காக சொல்றேன். ஸோ எல்லாமே ஒரிஜினல் வேணும், 2 ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டஸ்டட் உங்க சைன். தென் 6 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. இது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணும் போதே எடுத்த போட்டோஸ் எக்ஸ்ட்ரா இருந்தா ஓகே, அதே மாதிரி தானே இப்ப இருப்பீங்க இல்லையா, பார்க்க அதே மாதிரி தான் இருப்பீங்க, ஃபைன். இல்ல போட்டோ காப்பீஸ் கம்மியா இருக்குன்னா புதுசா கூட எடுத்துக்கோங்க. 6 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் கம்பல்சரி வாங்கிப்பாங்க. தென் அட்மிட் கார்டு ஃபார் ஆல் ஸ்டேஜஸ் கேட்கறாங்க, மேக்ஸிமம் ட்ரை பண்ணி எடுத்துட்டு போங்க. ஒரு ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் இல்ல வேற என்ன பண்ண முடியும், அங்க போய் நீங்க பேசிக்கோங்க. சரியா, அப்ஜெக்ஷன்லாம் பண்ண மாட்டாங்க. சொல்லுங்க, லிங்க்கும் இப்போ இல்ல, அட்மிட் கார்டோட லிங்க்கும் இல்ல, டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னு. ஆர்ஆர்பியில இருக்கிற எல்லாருமே சரி ரொம்ப சப்போர்ட்டிவாவே இருப்பாங்க, நல்லாவே பேசுவாங்க, பயப்படாம போங்க. சரியா,
அஃபிடேவிட் இஃப் நீடட். ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி அஃபிடேவிட்லாம் வாங்கியிருக்கீங்கன்னா அதையுமே எடுத்துட்டு போயிடுங்க. சரி, அஃபிடேவிட் எப்படி வாங்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தென் மெட்ரிகுலேஷன் ஹை ஸ்கூல் எக்ஸாமினேஷன் இதை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஸ்கூல் சர்டிபிகேட், அது 10th நீங்க கொடுக்குறீங்களோ இல்ல 12th நீங்க கொடுக்குறீங்களோ, அதுலயே உங்களோட டேட் ஆஃப் பர்த் செக் பண்ணிடுவாங்க. தனியா டேட் ஆஃப் பர்த்துக்குன்னு பர்த் சர்டிபிகேட் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி டிசி மேண்டேட்டரி கிடையாது. ஓகேவா? கேண்டிடேட்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் மென்ஷன் இன் தி அப்ளிகேஷன் வில் பி வெரிஃபைட். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சைடு நீங்க அப்ளை பண்ணீங்க இல்லையா உங்களோட அப்ளிகேஷன், அதனாலதான் நான் சொல்லுவேன் எல்லாருமே ஈஸியா அப்ளை பண்ணிட்டு போயிடுவோம். பட் நீங்க அப்ளை பண்றீங்க இல்லையா அப்ளிகேஷன், அதை தான் அவங்க வந்து கையில ஒரிஜினலா கலர் வச்சிருப்பாங்க. நீங்க அப்ளை பண்ண ஃபார்ம் வந்து ஒரிஜினலா கலர் இருக்கும். கையில ஒரு பென்சிலை வச்சுட்டு அதுல ஒவ்வொரு ரோவா செக் பண்ணுவாங்க. அதோட டாக்குமெண்ட்ஸ், இந்த பக்கம் நீங்க அப்ளை பண்ண ஃபார்ம், இந்த பக்கம் உங்களோட 10th மார்க் ஷீட்னு வைங்க. அடுத்து உங்க குவாலிஃபிகேஷன் ஆப்ஷன் செக் பண்றாங்களா, குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இருக்கும். இப்படிதான் லைன் பை லைன் பார்ப்பாங்க பென்சில் கையில வச்சுட்டு. அப்போ ஏதாவது மிஸ் மேட்ச் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா முன்னாடியே அஃபிடேவிட் வாங்குறது நல்லது. இல்லைன்னா அவங்க இது ஏன் மாற்றமா இருக்கு, அஃபிடேவிட் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அது ஒரு பெரிய இஷ்யூவா அவங்க எடுக்கலனாலும் விடுறதுக்கான சான்சஸும் இருக்கு. சரியா? இதை நான் சொல்லிட்டேன்னா, ஆல் யுவர் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு மாதிரியான குவாலிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா. ஒவ்வொருத்தங்க வெறும் 10th plus ஐடிஐ வச்சிருப்பாங்க, 10th plus அப்ரண்டிஸ் வச்சிருப்பாங்க, ஆர் டிப்ளமா வச்சிருப்பாங்க, இல்ல டெக்னிக்கல் டிகிரி வச்சிருப்பாங்க. உங்ககிட்ட என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அது ஆல் யுவர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். மார்க் ஷீட்ஸை பொறுத்த வரைக்கும் செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட்ஸும் இருக்கும் இல்லையா. ஓவரால் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டும் இருக்கும் எல்லார்கிட்டையும். பட் எனக்குமே என்னோட டிவி டைம்லயுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இண்டிவிஜுவலா ஒவ்வொரு செமஸ்டர் மார்க் ஷீட் வேணானே சொல்லிட்டாங்க. ஓவரால் இருக்கா கொடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ ஓவராலே என்எஃப். பட் என்னன்னா, அப்போ வேற அஃபிஷியல்ஸ் இருந்திருக்கலாம் டிவி டைம்ல, அது 2020. இப்போ ஒரு சில அஃபிஷியல்ஸ் எல்லாத்தையுமே கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. நீங்க எல்லாத்தையும் கொண்டு போங்க, அவங்க கேட்கும் போது அதை மட்டுமே சப்மிட் பண்ணிடுங்க. நீங்களா வாலண்டரியா எக்ஸ்ட்ராவா தராதீங்க. இப்போ ஓவரால் கொடுங்க அப்படின்னு கேட்டா ஓவரால் மட்டும் கொடுத்துருங்க, இண்டிவிஜுவலை பத்தியே பேசாதீங்க அப்படி சொல்றேன். ஓகேவா? சோ இது எல்லாமே எடுத்துட்டு போங்க. இதுவுமே ஒரிஜினல் பிளஸ் 2 அட்டஸ்டட் போட்டோ காப்பீஸ். ஓகே. தென் உங்களோட ஆதார், பேன், இதெல்லாம் பேசிக்கா எல்லாருமே வச்சிருப்பீங்க. ஆதார், பேன் எடுத்துட்டு போங்க போதும். ரொம்ப ஓட்டர் ஐடி, லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் இது எல்லாமே வேண்டாம். நேத்து ஒருத்தர் கேட்டாரு, கரெக்ட், போன்லயே கேட்டாரு, அதையும் டீட்டெயிலா சொல்லிட்டேன். அட்ரஸ், நான் வந்து வேற அட்ரஸ், நானுமே வேற அட்ரஸ்ல இருந்தேன். அப்ளை பண்ணும்போது ஒரு அட்ரஸ், அதுக்கப்புறமா வேற ஒரு வீடு மாறிட்டோம். அந்த மாதிரி இருக்கும்போது அட்ரஸ் ஒரு பிக் திங் கிடையாது. ஏன்னா நீங்க இப்போ டிவி போகும்போதே அங்க ஒரு ஃபார்ம் உங்களோட டீடைல்ஸ் கேட்டு வாங்குவாங்க. அப்போ நீங்க இருக்கிற வீட்டு அட்ரஸ் எழுதி கொடுங்க. ஸோ வீட்டு அட்ரஸ்க்கான ப்ரூஃப் எதுவுமே தேவைப்படாது. கம்யூனிகேஷனுமே இப்பெல்லாம் மெயில் பண்றாங்க. இப்பெல்லாம் வந்து ஆர்ஆர்பிலேயே வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி கூட அதுல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த மாதிரிலாம் இப்பெல்லாம் நடக்குது. சரியா? ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டராகவே இருந்தாலும் நீங்க டிவியில எழுதி கொடுக்குறீங்க இல்லையா அட்ரஸ், அந்த அட்ரஸ்க்கு வந்துடும். நோ நீட் டு வரி. ஓகே. என்சிவிடி, எஸ்சிவிடி, டிப்ளமா சர்டிஃபிகேட், இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட் இது எல்லாமே இருந்ததுன்னா செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட்ஸ் ஆர் ஓவரால் மார்க் ஷீட். ஸோ எனக்குமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்ல ஓவராலே பார்த்து கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். தென் எஸ்சி பார் எஸ்சி சர்டிஃபிகேட். சி தனியா பேசுறேன் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும். எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட்டோ சரி, இல்லை ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட்டா இருந்தாலும் சரி. யூஆர்ல நீங்க வந்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டே தேவைப்படாது இல்லையா, அன்ரிசர்வ். பட் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டோ ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட்டோ சொல்றேன். ஆர்ஆர்பி ஃபார்மேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஸ் நாட் கம்பல்சரி, பட் இன் சம் டிவிஷன்ஸ் இதை நான் மெயினா சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, இதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்டா ஜாயின் பண்ண நம்ம ஸ்டூடெண்ட்ஸையும் ஃபோன் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இதை பத்தி பேசுறேன். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் அதை பத்தி பேசிட்டு வருவோமா? சரி, இதுதான் ஆர்ஆர்பி ஃபார்மேட். ஆர்ஆர்பி ஃபார்மேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம். இது எதுல இருக்கும்? எல்லா நோட்டிபிகேஷன்லுமே கொடுத்துருப்பாங்க. சரியா? இல்ல இது மட்டும் தனியா பிடிஎஃபா கட் பண்ணி கூட நம்ம டெலிகிராம்ல போடுங்க ப்ரோ அப்படின்னா போடுறேன். ஆல்ரெடி கூட போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆர்ஆர்பி ஃபார்மேட்னு சொல்லி ஒவ்வொன்றுலயும் அனெக்ஷர் கொடுத்துருப்பாங்க. எல்லா நோட்டிபிகேஷன்லயுமே இது இருக்கும். இதுல ஓபிசி நான் கிரீமியோ இல்ல எஸ்சி எஸ்டியோ அவங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிருப்பீங்க இல்லையா? ஆன்லைன்ல அப்ளை பண்ணி இ சேவை மையம்ல அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் தாசில்தார் ஆஃபீஸ்லாம் போயிட்டு ஆர்ஐ கிட்ட எல்லாம் போயிட்டு வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம்லாம் வரும் ஒரு சர்டிஃபிகேட். ஆன்லைன்ல வர சர்டிஃபிகேட் உங்க போட்டோ கூட அதுல இருக்கும், கீழே வந்து வெரிஃபைடுன்னு போட்டிருக்கோம் இல்லையா? அந்த சர்டிஃபிகேட் ஓகே. எப்போ? டிவிக்கு இப்படிதான் பண்றாங்க, வெரிஃபைட். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் கேட்டாச்சு லேட்டஸ்டா. ஓகேவா? சோ அந்த ஆன்லைன் சர்டிஃபிகேட்டே ஓகே. ஆர்ஆர்பி ஃபார்மேட்டை எதிர்பார்க்கறது இல்ல டிவில. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, இதுல இருக்கு பாத்தீங்களா,
இந்த சென்டென்சஸ், இந்த பாடி ஆஃப் த லெட்டர் உங்களோட சர்டிபிகேட்ல மேட்ச் ஆகணும். இதுதான் விஷயம். இது நம்ம தமிழ்நாடு அந்த ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்குற கம்யூனிட்டி சர்டிபிகேட்டோட மேட்ச் ஆகும். ஸோ டிவில இதை பெருசா எடுத்துக்கிறது இல்லை. அப்ப டிவில வெறும் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்குற அந்த சர்டிபிகேட்டே போதும்னு சொல்றாங்க. பட் டிவிலாம் முடியும், மெடிக்கல்லாம் முடிஞ்சு இருப்பீங்க, பேனல்லாம் வந்துடும். பேனல்லாம் வந்த பிறகுதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். இதுதான் ஸ்டெப்ஸ். அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது இல்லையா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, போய் ஜாயின் பண்ணுவீங்க. அங்க உங்களோட ஒர்க் லொகேஷன்லாம் இருக்கும், போய் ஜாயின் பண்ணுவீங்க. அவங்க வந்து ஆன்லைன்ல வாங்கினாலும் வாங்குங்க, எங்களுக்கு ஆர்ஆர்பி ஃபார்மட்டும் வேணும்னு அவங்க கேட்கறாங்களாம். டிவிஷன்ல நீங்க எந்த டிவிஷன்ல ஜாயின் பண்றீங்களோ அங்க கேட்கறாங்க. இதுலயும் சொல்றேன், சில டிவிஷன்ல இதை கேட்கறது இல்ல, சில டிவிஷன்ல கேட்கறாங்க. இப்போ புரியுதா? ஸோ ஒரு சேஃப்டிக்கு நீங்க இத லேட்டா கூட வாங்குங்க, பரவாயில்ல. பட் டிவிக்கு ஆர்ஆர்பி ஃபார்மேட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் கம்பல்சரி இல்ல. டிவிஷன்ல ஜாயின் பண்ணும்போது நீங்க வாங்கணும். சரியா? இப்பவே நீங்க வாங்கிட்டீங்கன்னா, மேபி டிவிலையும் இதை கேட்டு உங்ககிட்ட வாங்கிட்டாங்கன்னா அங்க வேற நீங்க வாங்கணும், ரெண்டா வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ கன்ஃபியூஷனே வேண்டாம், டிவிக்கு ஆர்ஆர்பி ஃபார்மேட் தேவையில்லை. ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்குற கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருந்தா போதும். பட் பழைய சர்டிபிகேட் அண்ட் ரிட்டனா இருக்கும்ல, கம்யூனிட்டி சர்டிபிகேட்லயே கையில எழுதி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்குங்க. வேலிடிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட், வேலிடிட்டி இருக்கணும். இப்போ நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா 2024ல அப்ளை பண்ணிருப்பீங்க இல்லையா ஓபிசிலாம், அதெல்லாம் வேலிடிட்டி கண்டிப்பா முடிஞ்சிருக்கும். ஸோ அவங்களாம் வாங்கிருங்க, வாங்குறது தான் பெஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ கம்யூனிட்டி சர்டிபிகேட்டோட டவுட் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும். டிவிக்கு நோ ப்ராப்ளம், ஆன்லைன் சர்டிபிகேட் இஸ் எனஃப், டிவிஷன்ல எதிர்பார்க்கறாங்க. ரைட்டா? தென் இவங்க எல்லாம் வருவீங்க இல்லையா, இந்த கேட்டகரிஸ் கீழே வரவங்க, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பிடபிள்யூபிடி, அவங்க அனெக்ஷர் படி வாங்கணும். தென் என்ஓசி சர்விங் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க ரொம்ப கம்மியா, அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, ஏற்கனவே வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இப்போ ஏஎல்பி செலக்ட் ஆயிட்டு ஜாயின் பண்ணுவாங்க, அவங்க என்ஓசி வாங்கணும். அதே மாதிரி டிஃபென்ஸ் செக்டர் மைனாரிட்டி கம்யூனிட்டி சர்டிபிகேட் டிக்ளரேஷன். ஓகேவா? இந்த கேட்டகரி ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே வராது, ஸோ அவங்களுக்கு மட்டும். ஓகே? ஸோ குழப்பம் வேண்டாம், இந்த கேட்டகரியில வரவங்களுக்கு மட்டுமே குழப்பம் இருக்கும். தெரிஞ்ச விஷயமே மறுபடியும் டவுட் கேட்க தோணும், அந்த மாதிரி மொமெண்ட் இது ஃபீல் பண்ணியிருக்கேன். சரியா? பயப்படாதீங்க, நல்லபடியா முடியும். எல்லாத்தையும் மேல எஃபர்ட்ஸ், நம்ம போற எஃபர்ட்ஸ் அவர் பார்த்துட்டு இருக்காரு. சரியா? நல்லபடியா முடியும். எல்லாருமே பேனல்லே உங்க நம்பர் வரும், நேம் வரும். ஓகே? ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நிறைய பேசுறேன்னு நினைக்கிறேன், சாரி தப்பா நினைச்சுக்காதீங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு வரேன். ஓகே? மெடிக்கல் எப்படி இருக்கும்? டிவி முடிக்கிறீங்களா, டிவி போறீங்க, சப்போஸ் இன்னைக்கு டிவி, உங்களுக்கு இன்னைக்கு டிவி முடியும் போது கையில ஒரு என்வலப் கொடுப்பாங்க, ரயில்வே அந்த லோகோலாம் போட்டு உங்களோட நேம் எல்லாம் போட்டு சீல் பண்ணியிருக்கோம். ஓபன் பண்ண முடியாது, ஓபன் பண்ணிடாதீங்க, தப்பு, ஓபன் பண்ணக்கூடாது. தென் டிவிலேயே நினைக்கிறேன் 24 rupees வாங்கிடுவாங்க. அது டிவிலேயே ஹாஸ்பிட்டல்லையா ஞாபகம் இல்லை, பல வருஷம் ஆயிடுச்சு. 24 rupees வந்து டிவிலேயே வாங்கிடுவாங்க, சேஞ்சா கொண்டு போங்க. இந்த மெமோ வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க கையில. சரியா? இது என்னது? மெடிக்கல் மெமோ. மெடிக்கல் மெமோ. ஸோ இதுல என்ன இருக்கும், உங்களுக்கு எந்த ரயில்வே ஹாஸ்பிட்டல்ல மெடிக்கல்ங்கிறது இருக்கும். ப்ரோ நான் இந்த டிஸ்ட்ரிக்ட், என் டிஸ்ட்ரிக்ட் கிட்டேயே போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் நேத்தே ஒருத்தர் கேட்டார். இது ரேண்டமா சிஸ்டம் டிசைட் பண்றதுதான். லாங்ல கூட உங்களுக்கு மெடிக்கல் இருக்கும், அதுதான் பெரிய இஷ்யூ. என்னன்னா லாங்லயே இருந்தாலும் என்னைக்கு டிவியோ, இன்னைக்கு எனக்கு டிவின்னு வைங்களேன், நாளைக்கு எனக்கு மெடிக்கல். ஸோ நீங்க அடுத்த நாள் அங்க இருக்கிற மாதிரி போகணும், அதுதான் சேலஞ்ச். மெடிக்கலுக்கு எல்லா மெடிக்கலும் ஒரு நாள்ல முடிஞ்சிரும்னு சொல்ல முடியாது. சில பேர் மெடிக்கலை 2 to 3 days வரைக்கும் எடுத்துட்டு போவாங்க. ஆமா, 2 to 3 days வரைக்கும் எடுத்துட்டு போவாங்க. ஸோ அதையும் நீங்க பாத்துக்கணும், அகாமடேஷன்லாம். ஓகேவா? இந்த மெடிக்கல் மெமோ நேரா எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட தான் கொடுக்கணும். டாக்டர்ஸ் தான் அதை ஓபன் பண்ணுவாங்க, தப்பி தவறி ஓபன் பண்ணிடாதீங்க, அவங்களே சொல்லுவாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டிவில. சரி, மெடிக்கல் போயிட்டீங்க, இந்த மெமோ வாங்கிட்டு போயிட்டீங்க. ஜென்ரலா எல்லாருக்குமே நடக்கக்கூடிய சில டெஸ்ட் இருக்கு. ஐ டெஸ்ட்டை பத்தி ஸ்பெஷலா தனியா பேசுறேன். ஓகேவா? ஸோ என்னென்ன டெஸ்ட் எல்லாம் எதிர்பார்க்கலாம்? ஐ டெஸ்ட், இயர் டெஸ்ட், பிளட் டெஸ்ட். பிளட் டெஸ்ட்னு வந்தாலே அதுல எல்லாமே வந்துடும் இல்லையா, உங்களோட சிபிசி கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்ல இருந்து, அதுலயே நிறைய இருக்கும். ஆர்பிசி இருக்கும், டபிள்யூபிசி இருக்கும், ஹீமோகுளோபின் இருக்கும், தைராய்டு டெஸ்ட் கூட இருக்கும். தென் உங்களோட பிபி வந்துடும். ஃபாஸ்டிங்ல போங்க, சாப்பிடாம தான் போகணும். சரியா? அங்க மெடிக்கல்ல. ஸோ நைட்டு டின்னர் முடிப்பீங்க இல்லையா, அதோட காலையில அங்க ஃபாஸ்டிங்ல
நீங்க யூரின் கொடுக்குற மாதிரி இருக்கும், பிளட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். அதெல்லாம் டாக்டர்ஸ் வந்து சொல்லிடுவாங்க. தென் யூரின் டெஸ்ட் இருக்கும், இசிஜி இருக்கும், செஸ்ட் எக்ஸ்ரே எடுப்பாங்க, பிபி, பைல்ஸ் அண்ட் ஹைட்ரோசில். நீங்க எவ்வளவு ஹெல்த்தியா இருந்தாலும் அனுபவத்திலேயே சொல்றேன், உங்க ஹார்ட் பீட் உங்க காதுக்கே கேட்கும். நார்மல் தான், சரியா? ஏன்னா நமக்கு அந்த மொமெண்ட், நம்மளோட அந்த வலி, இவ்வளவு நாள் எஃபர்ட்ஸ், ஸோ அது நமக்கு மட்டும் தான் தெரியும். அந்த மொமெண்ட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், சரியா? ஸோ கம்ப்ளீட்லி ஃபைன். எனக்கே ஒரு மாதிரி தான் ஐபிபியா தான் ஷோ ஆச்சு அந்த டைம்ல. அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட மாட்டாங்க, அவங்களுக்கே தெரியும் பர்சனலி. ஓகே. தென் பைல்ஸ் அண்ட் ஹைட்ரோசில் டெஸ்ட். ஸோ பிரைவேட் ஏரியா வரைக்கும் டெஸ்ட் பண்ணுவாங்க வித்தவுட் ட்ரெஸ், சரியா? இந்த மெடிக்கல்லையும் சொல்றேன், ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் ஒவ்வொரு மாதிரி நடந்திருக்கு. இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் மெடிக்கல் அட்டன் பண்ண ஹாஸ்பிட்டல்ல ஒரு மாதிரி, என்னோட ஃப்ரெண்டு மெடிக்கல் அட்டன் பண்ண ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் வேற மாதிரி. கொஞ்சம் வேற மாதிரி ஒரு சில டெஸ்ட்டை ஒரு சிலவங்க கொஞ்சம் ஈஸியா கடகடன்னு முடிச்சிருவாங்க. ஒரு சில ஹாஸ்பிட்டல் அதை டீப்பா பார்ப்பாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் டு ஹாஸ்பிட்டல் வேரியேஷன் இருக்கும். அதே மாதிரி தான் ஜாயினிங்லையும் டிவிஷன் டு டிவிஷன் சம் வேரியேஷன் இருக்கும். ஒவ்வொருத்தங்க ஒரு சர்டிஃபிகேட் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா கேட்பாங்க, ஒவ்வொருத்தங்க அது இல்லைனாலும் பரவாயில்ல, இப்படி இருக்கும், சரியா? சம் ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே இருக்கும். தென் அவங்க இந்த மாதிரி உங்க ஃபுல் பாடி செக்அப் பண்ணும்போது ஏதாவது ஒரு பெரிய ஸ்கார், ஒரு தழும்பு, பெரிய ஸ்ட்ரிச்சஸ் இந்த மாதிரி பாக்குறாங்கன்னு வைங்களேன், உங்ககிட்ட கேட்பாங்க. அது மைனர் ஒரு இன்ஜுரி, மைனரான ஒரு சர்ஜரியா இருந்தால் ஃபைன், நோ ப்ராப்ளம், விட்டுறதும் உண்டு. இல்ல இதுலயே எனக்கு டவுட் இருக்கு, சிடி ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க, ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க, இது என்ன ஸ்காருன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்கிற டாக்டர்ஸும் இருக்காங்க. டாக்டர்ஸோட மென்டாலிட்டி தான் இது, சரியா? அவங்க சொல்றதுதான். ஸோ அப்படி இருந்தா நீங்க தனியா சிடி ஸ்கேன் நீங்க வெளியே போய் எடுக்கிற மாதிரி இருக்கும், உங்க ஓன் எக்ஸ்பென்ஸ்ல. ஓகேவா? எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட்டோட வரணும். பரவாயில்ல, அதெல்லாம் டைம் தருவாங்க. அதுக்கான ரிஜெக்ஷன்ஸ்லாம் இது கிடையாது, சரியா? அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஓகே. இல்ல ப்ரோ, பெருசாலாம் எனக்கு சர்ஜரி இல்ல, நார்மலா ஒரு ஃப்ராக்சர் சர்ஜரி நடந்திருக்கு, அது மைனர் தான், ஒன்றும் இஷ்யூ இல்லை, நான் இப்போ ரெகுலர் ஆயிட்டேன், பிசிக்கலா என்னோட ஒர்க்லாம் பண்ண முடியுதுன்னா நோ ப்ராப்ளம், அதுவுமே சரியா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும், பார்த்துக்கோங்க, சரியா? A1 ஐ ஸ்டாண்டர்ட் கம்பல்சரி. ஒரு பூச்சி அரௌண்ட். A1 ஐ ஸ்டாண்டர்ட் கம்பல்சரி. இதுதான் ரயில்வேல இருக்கக்கூடிய அதிகப்படியான டஃப்பான ஐ டெஸ்ட். ஓகே, அதை பத்தியும் கிளியரா சொல்லிட்டேன். பிசிக்கலி ஃபிட் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, இது பிளட் டெஸ்ட்னு சொல்லிட்டேன், அதுலயே உங்களோட டயபெட்டிஸ்லாம் வந்துடும். ஓகேவா? ஸோ டயபெட்டிஸ்லாம் கூட கண்ட்ரோல்ல உங்களோட சுகர் லெவல்ஸ், குளுக்கோஸ் லெவல்ஸ் இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம், ஒரி பண்ண வேண்டாம். ஓகே. பிசிக்கலி ஃபிட் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ். விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன இருக்கணும்? டிஸ்டன்ஸ் விஷன் 6x6, 6x6 வித்தவுட் கிளாஸஸ். வித்தவுட் கிளாஸஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், ஏஎல்பி செலக்டட் ஆர் ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி சைக்கோ டெஸ்ட்டுக்கு A1 சர்டிபிகேட் வாங்கியிருப்பீங்க, கரெக்டா? அதுவே நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க A1 சர்டிபிகேட். சைக்கோ டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு சர்டிபிகேட் வாங்கினீங்க இல்லையா, அதுலயே நீங்க A1 ஃபிட் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கேயும் எப்படி ரிஜெக்ட் ஆவீங்க, சரியா? டோன்ட் வரி, பேனிக்லயே வந்து டெஸ்ட்டை ஒரு மாதிரி பண்ணிடாதீங்க, ஓகேவா? பயப்படாதீங்க. 6x6, 6x6 வித்தவுட் கிளாஸஸ் ரெண்டு கண்ணிலையும் இருக்கணும், கம்பல்சரி. ஸ்னெல்லன் சார்ட், நியர் விஷன் 0.6, 0.6 without glasses. Must clear fogging test and must pass test for color vision, binocular vision, field of vision and night vision. ரெண்டு வகையான ஐ டெஸ்ட்னு நான் பிரிச்சு சொல்லுவேன். ஏன்னா அப்படியே போறீங்களா, போன உடனே டைரக்டா சம் ஐ டெஸ்ட் முடிச்சிருவாங்க. இந்த ஆல்பபெட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை பார்த்து சொல்றது. அப்புறம் இந்த சி டெஸ்ட்னு சொல்லுவோம். இந்த சி டெஸ்ட், சிஏ இருக்கும், இந்த பக்கம் அதோட ஓப்பனிங் இருக்கும், சி இந்த பக்கம் ஓப்பன் ஆகிருக்கும், சி இப்படி மேல பார்த்த மாதிரி இருக்கும், சி இப்படி சைட்ல பார்த்த மாதிரி இருக்கும். அது சி அந்த ஓப்பன் வந்து ரைட்டா லெஃப்டா அப்படின்னு கேட்பாங்க. லாங்ல இருந்து பார்க்கும்போது அந்த சி வந்து ஓ மாதிரி தெரியும், எந்த இடத்துல ஓப்பன் இருக்குன்னே தெரியாது. இது சேலஞ்சா இருக்கும். இதுவுமே பர்சனலாவே சில விஷயங்கள் நான் சொல்றேன் என்னோட மெடிக்கல்லே, அது சேலஞ்சிங்கா இருக்கும். அதே மாதிரி தான் உங்களோட ஆல்பபெட்டுமே, ஆல்பபெட் டெஸ்ட்டுமே சரி. சில இந்த பெரிய ஆல்பபெட்லாம் எல்லாருமே சொல்லிடுவீங்க. 6x6, 6x6 வரும்போது 6 meters இடைவெளியில இருப்பீங்க, சரியா? 6 மீட்டர் தூரத்துல இருப்பீங்க. ஸோ அது ரொம்பவே சேலஞ்சிங்கா இருக்கும், ஓகேவா? பயப்படாதீங்க, பதட்டமா தான் இருக்கும். பதட்டம் வந்து சில நேரத்துல டெஸ்ட்டை பாதிச்சிடக்கூடாது, ஓகேவா? ரொம்ப பயமாலாம் இருந்ததுன்னா ஒரு மெடிக்கல் டெஸ்டே பண்ணிருங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல, உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல கூட பண்ணுங்க. எல்லா ஐ ஹாஸ்பிட்டலையுமே இதை பண்ணுவாங்க. தென் இந்த கலர் விஷன் இருக்கும். இப்போவே உங்களுக்கு ஸ்கிரீன்லயே தெரியுதான்னு பாருங்க. இது தெரிஞ்சாலே உங்களுக்கு கலர் விஷன் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு அர்த்தம். சாரி, கலர் பிளைண்ட்னஸ், கலர் விஷன், கலர் விஷன், கலர் பிளைண்ட்னஸ் சொல்லலாம். என்னன்னா இந்த கலருக்குள்ள நம்பர்ஸ் இருக்கு,
எல்லா நம்பரும் கரெக்டா தெரியுதா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தெரிஞ்சாலே ஓகே, உங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இல்லைன்னு அர்த்தம். இந்த கலர் பிளைண்ட்னஸ் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. திடீர்னு டெஸ்ட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு இது உள்ள இருக்கிற அந்த நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பரே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அவங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ். ஸோ உங்களோட ஐ கிளியரா இருக்கணுங்கிறது அவங்களோட ஒரு மஸ்ட் எலிஜிபிலிட்டி. இதுதான் மெயின் எலிஜிபிலிட்டி. கலர் பிளைண்ட்னஸ் இருக்கும். தென் பைனாகுலர் விஷன், ஃபீல்ட் ஆஃப் விஷன், நைட் விஷன்லாம் நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க. நைட் விஷன்ங்கிறது என்ன, ரூமே இருட்டா இருக்கும், ஃபுல் இருட்டா இருக்கும், லைட் வந்து வேற வேற டைரக்ஷன்ல ஷோ ஆகும். அதை வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ஞாபகம் இல்லை எனக்கு, ஞாபகம் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஷேர் பண்றேன், சரியா? தென் லாசிக் சர்ஜரிலாம் பண்ணியிருக்க கூடாது. லாசிக் பண்ணுவாங்க இல்லையா, லாசிக் சர்ஜரி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை சரி பண்றதுக்காக பண்ணக்கூடிய ஒரு ஐ சர்ஜரி இது. லாசிக் வந்து பண்ணியிருக்க கூடாது, பண்ணியிருந்தா ரிஜெக்டட். ஏன்னா நார்மல் ஐ டெஸ்ட் மட்டும் இல்லாம ஒரு ஆப்தமாலஜிஸ்ட் வந்து ஆப்தமாலஜி அந்த ஐ ஸ்பெஷலிஸ்டும் ஐ டெஸ்ட் பண்ணுவாரு. அதுல லாசிக் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும், ரிஜெக்ட். ஓகேவா? தென் நார்மலா ஐ டெஸ்ட் முடிஞ்சுதா, அதுக்கப்புறம் உங்களோட ஐயை டைலேட் பண்ணுவாங்க. டைலேஷன் நடக்கும். அது என்ன டைலேஷன்? கண்ணுக்கு ஒரு டிராப்ஸ், அது வரைக்கும் உங்க கண்ணு நல்லாவே இருக்கும். அந்த டிராப்ஸை போட்டு கொஞ்ச நேரம் உட்கார வைப்பாங்க, சில மினிட்ஸ். உட்கார வச்சதுக்கு அப்புறமா பண்ற டெஸ்ட் ரொம்ப கொஞ்சம் சிரமமா இருக்கும். என்னன்னா உங்க ஐல பியூப்பிள்னு ஒரு பார்ட் இருக்கும், சயின்ஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன். அந்த பியூப்பிள் வந்து விரிவடையும், அந்த டிராப்ஸ்னால விரிவடையும். ஏன் விரிவடையுதுன்னா உங்க கண்ணில் இருக்கிற ஏதாவது டஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்ல பிளாக் பண்ற மாதிரி ஏதாவது இருந்தா அதெல்லாம் கிளியர் ஆயிடும் அந்த டிராப்ஸ் போட்ட உடனே. டாக்டர்ஸ் உங்க கண்ணை இன்னும் கிளியரா, ஏதாவது பிளாக்கேஜஸ் இருக்கா, கண்ணில் நரம்புலாம் நல்லா இருக்கா, எல்லாம் கிளியரா இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆனா கண் என்னமோ கிளியர் ஆயிடும், அவங்களுக்கு ஓகே. நமக்கு சென்சிட்டிவிட்டி அதிகமாயிடும். சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது கண்ணு கூச ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஃபுல்லாவே திறந்து உங்களோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி மாதிரி உங்களால பார்க்கவே முடியாதுன்னு சொல்ல வரேன். ஸோ டைலைட் பண்ண பிறகு வர சில ஐ டெஸ்ட் இருக்கும், அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், சரியா? பட் டைலைட் பண்ண பிறகு இருக்கிற ஐ டெஸ்ட் வந்து இந்த ஆல்பபெட்டை பாருங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம சம் இது கொடுத்துருப்பாங்க. அதோட நேம் எனக்கு ஸ்பெசிஃபிக்கா தெரியல, ஃபீல்ட் ஆஃப் விஷன் நினைக்கிறேன். அவங்க கிட்டயே ஒரு ஒரு சில செட் ஆஃப் படம் இருக்கும், அதுல டைரக்ஷன் மாதிரி இருக்கும். உங்க கையில ஒரு பிரஷ் மாதிரி கொடுத்துட்டு அந்த டைரக்ஷனுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பண்ணியிருக்காங்க. அந்த டைலைட் பண்ண பிறகு ஐ டெஸ்ட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். இது எல்லாமே முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாது. மெடிக்கல் முடிஞ்சிரும், மெடிக்கல் முடிஞ்ச அப்புறம் வீட்டுக்கு போயிடுங்கன்னு சொல்லிடுவாங்க. வீட்டுக்கும் வந்துருவீங்க. உடனே ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. இதோட உங்களுக்கு வர்றது பேனல் தான். இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். ஏன்னா மெடிக்கல் முடிச்சிடுறோம், இவ்வளவு தூரம் வந்துட்டோம், மெடிக்கல் முடிஞ்சு செலக்ட் ஆகுமா இல்லையான்ற ஃபியரோட அந்த பேனல் வர வரையும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் நல்லபடியா முடிச்சிட்டீங்க அப்படின்னா டிவிலையும் சரி மெடிக்கல்லையும் சரி உங்களை ரிஜெக்ட் பண்ணுங்கிறது அவங்களோட மோட்டிவாலாம் இருக்காது. ஓகேவா? ஸோ தைரியமா இருங்க, பாசிட்டிவா இருங்க. அன்பிலீவபிள் ரிசல்ட்ஸ். தயவு செஞ்சு சொல்றேன், இது பர்சனலா சொல்றேன், நம்ம செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றேன், நல்லா தூங்குங்க. ஸ்கிரீன் டைம் ரொம்ப ரொம்ப லெஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஒரு சிங்கிள் ஸ்டெப்ல தான் இருக்கீங்க, அதுவும் முடிஞ்சிடும், சரியா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். லவ் யூ ஆல். வீடியோ யார் இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸை நான் தனியா மீட் பண்ணுவேன். அந்த மூமெண்ட் ரொம்ப பயங்கரமா இருக்கும். பிளான் பண்ணியிருக்கேன், கண்டிப்பா சொல்றேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். இனியும் நிறைய ஏஎல்பிஸ் அண்ட் அதர் ரயில்வே போஸ்ட்ல ஆஸ்பிரன்ஸை உருவாக்கும், சரியா? தேங்க்யூ.